மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இல்லாதது ஏதாவது ஒரு வேக்கம் இங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை சோஷியல் மீடியாவில் வேலை தானே. ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிடுறேன் சார். கட்சி நிர்வாகிகள் ஆளுக்கு சோஷியல் மீடியாவில் கருத்துக்கள் பதிவிடுவதும் ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் இது மாதிரி இன்டர்னல் பாலிடிக்ஸை பொதுவெளியில் வந்து பேசுவதும் அண்ட் முன்னாடி இருந்தது தானே. அதை நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரிக்டாக வெறும் பன் சாப்பிட்ற வர்றவங்க பன்னியும் க்ரீமி கொடுங்க நானே தடவை சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு இல்லை, இது நக்கலாக பேசின பேச்சுங்கிறேன் நான். நீங்களே சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே 32 வரி விதிப்புகள் இருந்துச்சு, அதை வந்து ஜிஎஸ்டியா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. 32 இருக்கும்போது வராத விமர்சனங்கள் இப்போ ஒன்னா மாத்தினதுக்கு அப்புறம் ஏன் சார் வருது? பிஜேபி ஒரே காரணம் தான். அது ஒண்ணு மாத்திரம் இல்லை. வெள்ளக்காரங்க ஆட்சியில், அதாவது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில என்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சோ அதை விட கொடுமை இப்போ மோடி அவர்களுடைய ஆட்சியில நடக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? என்ன ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துதான், என்ன கொடுமை நடக்குது? எதிர்கட்சி தலைவர்களாக ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க என்று அவர் சொல்றாரு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அவர் பேசிய ஒரு பேச்சு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அட்மின் பண்ணிட்டாரு. அகெயின் அட்மின் என்றாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது நீங்க தான் சார். ஸோ அட்மின் ரொம்ப நல்லது, மறக்க முடியாத நபராக இருக்கீங்கல்ல. மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனசஞ்சலம் இருக்கு. அதனால ஆர்எஸ்எஸ் வந்து மோடி அமித்ஷா கூட்டணி வந்து விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? பாருங்களேன், பல வருடங்களா தமிழக பாஜகவோட முகமா இருக்கிறவங்க நீங்க. ஸோ நீங்க ஆரம்பிச்ச போது தமிழக பாஜக அப்படிங்கிறது குறைந்தபட்ச உறுப்பினர்கள் தான் கொண்டதா இருக்கும். இப்போ 1 கோடியை டார்கெட் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது நீங்க 2014 31 லட்சம் வீட்டுக்கு 1000 ரூபாய் மாசத்துக்குங்கிறது தவிர வேற என்ன திட்டம் இருக்கு? இலவச பேருந்துங்கிறாங்க. அப்புறம் நான் முதல்வன், புதுமை பெண். இலவச பேருந்துன்னு சொன்னா பேருந்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது எல்லாரும் கண்ணாடிக்கு வெளியில பார்த்துட்டே இருக்காங்க. டயர் எப்ப கழண்டு ஓடும்? ஆல்டர்னேட்டிவ் தமிழகத்திற்கு பாஜக என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன பாஜக தமிழகத்துக்கு கொடுக்க முடியும்? மக்கள் நல திட்டங்களுக்கு முன்மாதிரி மத்திய அரசு. எந்த ஒரு நபராக இருந்தாலும் குழந்தையில வர்ற சூரிய தசை நல்லதுகளை செய்யாது. ஏன்னா சூரியன் வந்து ஒரு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடவிருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. சேனல் சார்பாக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி சார் போயிட்டு இருக்கு இந்த வேலைகள்லாம்? நிர்வாகிகள்லாம் ஒத்துழைக்கிறாங்களா? அண்ணாமலைகள் இல்லாத ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் தெரியுதா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1993 மாநில நிர்வாகி. எல்லாருமே அதுக்கப்புறம் நிர்வாகி ஆனவங்க தான். அதனால் எல்லாரோடையும் ஏற்கனவே நல்ல பழக்கம் இருக்கிறதுனால அதில் எந்த சிரமமும் இல்லை. மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இல்லாதது ஏதாவது ஒரு வேக்கம் இங்கே இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை சோஷியல் மீடியாவில் வேலை தானே. ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிடுறேன் சார். கட்சி நிர்வாகிகள் ஆளுக்கு சோஷியல் மீடியாவில் கருத்துக்கள் பதிவிடுவதும் ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் இது மாதிரி இன்டர்னல் பாலிடிக்ஸை பொதுவெளியில் வந்து பேசுவதும் அண்ட் முன்னாடி இருந்தது தானே. அதை நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரிக்டாக யாரும் அவர்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. ஆனால் சொல்ல வேண்டிய இடம் ஃபோரத்தில், வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரியாக்க முடியும்னு தெரியும். அந்த அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் விவகாரம் உதாகரமாக வெடித்ததை எல்லாரும் பார்க்க முடியுது. இல்லை, அது தேவையில்லாத விஷயம். ஏன்னு சொன்னால் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் சிதம்பரம் இருந்தார் எஃப்எம்மா. என்றைக்காவது மக்கள் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? அவரே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்களை அணுகி வரமாட்டார். அவர் உயரத்திலிருந்து மக்களை கீழே பார்க்கறது தான் அவர் பழக்கம். ஆனால் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சராக 7 பட்ஜெட் போட்டவராக இருந்தாலும் கூட சாதாரண மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அதில் எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு உதவ முடியுமோ அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிதியமைச்சர். அதில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை இன்னும் பெட்டராக பயன்படுத்திக்கலாம். லைக் எப்படின்னு சொல்கிறீங்களா? ஏன்னா முதல் சொன்ன தகவல்லையே கூட தவறு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்ன தகவல் இல்லை, அவர் அன்னபூர்ணா ஓனர் பேசினதில் காரணம் என்னென்னா, காரைக்குடியில் இருக்கிற பேக்கரி அசோசியேஷன் அவங்களெல்லாம் பேக்கரி ஐட்டமுக்கு 12% இருக்கிறத 5% ஆக்கணும்னு எங்கிட்ட வந்து மனு கொடுத்தப்ப நானே போய் நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து கொடுத்து அது ஏற்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து
ஜிலேபிக்கும் 5% தான், பட்டருக்கும் 5% தான், 18% இல்லை. அந்த தகவலே ஏதோ என்ன சொல்றாரு, வடநாட்டில் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால பாரபட்சமா இல்லை வடநாட்டு ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்கிறதுக்காக இப்போ இவருக்கு குறைச்சி போட்டிருக்கோங்கிறாரா கூட போட்டிருக்கோங்கிறாரா? சரி, எல்லா பொருட்களுக்கும் ஒரே மாதிரியான ரேட் ஆஃப் டேக்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா பல பேர் கேட்குறது அதுதான். ஈவன் ராகுல் காந்தி கூட வந்து ஒரு வரி அப்படின்னு சொன்னால் வந்து ஒரே ரேட் இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? ஹவாய் சப்பலுக்கும் பென்ஸ் காருக்கும் ஒரே ரேட் வைக்க முடியுமா? பாரத தேசத்தில் ஏழை எளிய மக்கள், மிக பணக்காரர்கள், 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல. அப்போது ஏழை எளிய மக்கள் உபயோகப்படுத்துகிற பொருட்களுக்கு கம்மியாக இருக்கும். இன்றைக்கி 3% ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கிட்டத்தட்ட ஒரு 1200 டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குது. அதில் ஒரு 3% ஐட்டம் தான் மேக்ஸிமம் மார்ஜினல் ரேட்டு 28% இருக்குது. மீதி எல்லாம் வந்து 5, 12, 18 அப்படி இருக்குது. அவர் சொன்னதில் எனக்கு தெரிய நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். சாதாரண மக்கள் அதை கேட்கும்போது பாருங்க, பண்ணுக்கு டேக்ஸ் இல்லை, க்ரீமோட சேர்க்கும்போது 18% டேக்ஸ் இருக்குது. க்ரீமுக்கு டேக்ஸு, வெறும் பன் சாப்பிட்ற வர்றவங்க பன்னியும் க்ரீமி கொடுங்க, நானே தடவை சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு இல்லை, இது நக்கலாக பேசின பேச்சுங்கிறேன் நான். சரி, அந்த மீட்டிங்கோட பர்பஸ் என்ன? உங்களுக்கு இருக்கிற கிரீவன்ஸை நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இப்போ வெறும் பன் சாப்பிட்ற சாதாரண மக்கள், நீங்கள் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல் பேர் எடுக்க தேவையில்லை. சாதாரண டீ கடையில் கூட பன்னு சாப்பிட்ற மக்கள் இருக்காங்கல்ல. அவன் பன்னும் டீயும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறான். அப்போது அந்த பன்னு வந்து டேக்ஸ் போடணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரி, நாம் ஏற்கனவே இருந்தது, நான் தான் சொல்கிறேனே, நானே மாண்புமிகு நிதியமைச்சர்கிட்ட இது பற்றி மனு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் குறைச்சிருக்காங்க, பல விஷயங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கு. அதனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்களாம் க்ரீம் பன் மாலை போட்டு போராடிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இவங்க பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டார் கல்கட்டாவில். அதுக்காக காங்கிரஸ்காரன் போராடினானா? என்ன மோசமான ஒரு கட்சி, என்ன மோசமான தலைவர்கள், என்ன மோசமான சிந்தனை. எப்படியோ மாண்புமிகு நிதி அமைச்சர் பேரை கெடுக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து உடம்புறம் பட்டரை தடவிண்டே போயேன். யாருக்கு என்ன வந்தது? நீங்கள் அங்கே நடந்த மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் இந்த நாட்டில். அதுக்காக வாயை திறக்கலை காங்கிரஸ்காரர்கள். இங்கே இதுக்கு வந்து சாதாரண விஷயம். அவர் கேட்டார், அப்பவும் மாண்புமிகு நிதியமைச்சர் பக்கம் எந்த தவறும் இல்லை. அவர் அப்போ கூட உங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ குறைபாடுகள் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும் பண்ணலாம். அப்பையும் அவர் சரியான வார்த்தை பயன்படுத்துகிறார். இதை ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொல்கிறேன். காரணம் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அதை வந்து இது பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டியை பற்றி தமிழ்நாட்டில் அனாவசியமாக மத்திய அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் கொண்டு வர்ற மாதிரியா நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதான் சார் நான் கேட்குறோம். நீங்களே சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே 32 வரி விதிப்புகள் இருந்துச்சு, இருந்தது. அதை வந்து ஜிஎஸ்டியா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. 32 இருக்கும்போது வராத விமர்சனங்கள் இப்போ 1 மாத்தினதுக்கு அப்புறம் ஏன் சார் வருது? பிஜேபி ஒரே காரணம் தான். அது ஒன்று மாத்திரம் இல்லை. முன்ன வரி எவ்வளவு விலை எவ்வளவுன்னு போட்டு பில்லு போடலை. இப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதுக்கு இது பண்ணோங்கிறதுனால தனியாக டேக்ஸ் காட்டணும், சென்டர் ஷேர், ஸ்டேட் ஷேர், அதனால் பில்லில் போடுறாங்க. அதனால் மக்களுக்கு முன்ன வரி இல்லை இப்போ இருக்குங்கிற மாதிரியான ஒரு கருத்து கூட இவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. முன்னாடி மறைமுகமாக இருந்தது, இல்லை முன்னாடி வரியே இருந்தது, அது பில்லை காட்டலை. ஓகே ஓகே, இப்போ பில்லை காட்ட வேண்டியிருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ தான் வரி இருக்குது அப்படிங்கிறத மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, ஏன்னா இதே பேக்கரி ஐட்டம், பேஸ்ட்ரீஸ், இதுக்கு எவ்வளோ வரி இருந்தது? இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்தது 12%. அது தவிர வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வந்தால் அதுக்கு சிஎஸ்டி 2%. அது தவிர தமிழ்நாட்டினுடைய மதிப்பு கூட்டு வரி, வேல்யூ ஆடட் டேக்ஸு, அது 5%. 17 19% இருந்ததுக்கு இப்போ 5% தான். அதனால் அப்படி இருக்கிறத இப்போ குறைஞ்சிருக்கு, வரி கம்மியாக இருக்குது, ரேட்டு குறைஞ்சிருக்கே. டெலிபரேட்டாக பார்க்க நம்ம ஆப்வியஸாக பார்க்குறோமே. இந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுல, மக்கள்கிட்ட கருத்துறதுல பாஜக ஃபெயில் ஆயிடுச்சோ சார்? அப்படி இல்லை, நாம் சொல்லி கொண்டு இருக்கோம். இது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாஜக ஆதரவாளர்கள் அடிக்கடி சொல்லுவோம். என்னன்னு சொன்னால், இப்போ அம்பானிக்கு வரி இல்லை, அப்பத்தாவுக்கு வரி
ஒரு முட்டாள்தனமான நேரேட்டிவ் செட் பண்ணாங்களா இல்லையா? ராகுல் காந்தி ட்வீட் கூட போட்டிருக்காரு, என்னன்னா சாதாரண பிசினஸ் மேனுக்கு மட்டும் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, அம்பானிக்கு பட்டுக்கம்பளம். ராகுல் காந்தி ராகுல் காந்தியை போல ஒரு நாட்டுக்கு எதிராக செயல்படுற மிக மோசமான ஒரு அரசியல்வாதி வேற கிடையாது. இவர் அமெரிக்காவில் போய் இப்போ என்ன பண்ணி கொண்டு இருக்கார்? ஹி இஸ் ஹாப்நாபிங் வித் ஆல் ஆன்டி இண்டியன் ஃபோர்ஸஸ் இல்லா உமர்லேருந்து. அதனால் ராகுல் காந்தியை நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன், இடது கையால் ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவேன் அவரோட கருத்தை. நான் என்னதுக்கு வரி இல்லை. இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு அதுக்கு ஜிஎஸ்டியில் இல்லை அது, ஆனால் அதுக்கு மாநிலத்தில் வரி இருக்கா இல்லையா? கலால் வரி இருக்குது. ஏன் இருக்குது மாநில பட்டியலில்? இப்போ நாம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுத்த முடிவுகள் அனைத்துமே, அது ஜூன் 17 ஜிஎஸ்டி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 17-18 அமர்வுகள் அவங்க இருந்தாங்க. இந்த 1200 வரைக்கும் ரேட்டு கூட இந்த கான்சென்சஸ் அடிப்படையில் தான் ஃபிக்ஸ் பண்ணினாங்க. ஒன்று கூட பிஜேபி எனக்கு மெஜாரிட்டி இருக்குது கவுன்சிலுக்குள்ளே, நிறைய சிஎம் நம்மள ஆள் இருக்காங்க, அந்த ஸ்டேட்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க, அதனால் மெஜாரிட்டியில் புஷ் பண்ணுவோம். பண்ணதில்லை, கான்சென்சஸ் தான் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு ரேட்டில் வந்து அந்த ரேட் சரியில்லைன்னு ராகுல் காந்தி ஃபீல் பண்ணினா, முக ஸ்டாலின் ஃபீல் பண்ணினா, உங்களுக்கும் அந்த நடவடிக்கையில் பங்கு இருக்குது. நீங்கள் இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை. உங்கள் சிஎம் அங்கே ஒத்துனாங்கல்ல, கான்சென்சஸில் செஞ்சுருக்கோம். அதனால் அப்படி இருக்கிறத இப்போ அரசியலுக்காக என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்க. இட் இஸ் இம்மொராலிட்டி. அவங்க பேசக்கூடாது. ஜிஎஸ்டி ரேட்ஸ் பற்றி எந்த கட்சியுமே பேச முடியாது குறை சொல்லி. சஜஷன் இந்த தேவை இருக்குது, தாராளமாக பேசலாம். எவ்ரிபடி ஹஸ் காட் அ ரைட். அதனால் இவங்க வேணும்னே அரசியலாக்குறதுக்கு பிஜேபிங்கிறதுனால போய் சொல்கிறதுக்கு இந்த இதுங்கிறாங்க. பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கு வரியா இல்லை, இருக்குது. அது முழுக்க ஸ்டேட்டுக்கு போகுது. ஜிஎஸ்டியில் வந்துட்டால் என்ன ஆகும்? இப்போ சென்ட்ரல் இது எக்ஸைஸ் டியூட்டி இருக்குது, அது சென்டருக்கு. அதை விட அதிகமாக ஸ்டேட்டில் எல்லா ஸ்டேட்டும் இப்போ டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்குது, அது ஸ்டேட்ஸுக்கு போகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த ஸ்டேட்டுக்கான ஷேர் முழுசாக வருது. நாளைக்கு ஜிஎஸ்டியில் கொண்டா என்ன ஆகும்? டோட்டல் இருக்கிறதுல 50% சென்டருக்கு, 50% ஸ்டேட்டுக்குன்னு வரும். அது கம்மியாகிடும் நமக்கு. அதனால் 2 பொருளுக்கு மாத்திரம் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு வரல. ஒன்று ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால். நம்ம டாஸ்மாகில் 48,000 கூட சம்பாதிக்கிறோம், அது யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க விரும்பலை. அதனால் ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹால் அண்ட் தென் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். இது 2க்கும் வரி இல்லைங்கிற மாதிரியா இப்போ சீமான் போன்றவர்கள் பேசினாங்க. அப்பத்தாக்கு வரி, அம்பானிக்கு வரி இல்லைன்னு. இருக்குது, ஜிஎஸ்டியில் இல்லை. அப்புறம் இந்த ஜிஎஸ்டியும் புது வரி இல்லை. அதுவும் ஜிஎஸ்டி கவுன்சில் ரேட்ஸை டிசைட் பண்ணும்பொழுது ரெவென்யூ நியூட்ரல் பாலிசி தான். மொத்தத்தில் மத்திய அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டியால் லாபம் வேண்டாம், ரெவென்யூ வேண்டாம். ஆனால் என்ன நடந்திருக்கும்? இப்போ ஒரு ப்ராடக்ட்டு அதுக்கு ரேட் 9% இருக்குது. நமக்கு இப்போ ரேட்ஸ் என்னென்ன? 5, 12, 18, 28. இப்போ இந்த 9ன்னு இருக்கிறத நம்ம வந்து ஒன்று 5க்கு கொண்டு போகணும், இல்லை 12 கொண்டு போகணும். அது எவ்வளவு சதவீத மக்கள், சாதாரண மக்கள், சாமானியர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படி இருந்ததுன்னா 5க்கு கொண்டு போவோம், இல்லை 12 கொண்டு போவோம். அப்போ 3% கூடியிருக்கலாம் ஏதாவது சில ப்ராடக்ட். நான் இல்லை சொல்ல மாட்டேன். காரணம், அப்போ இருந்தப்போ 32 விதமான வரிகள் இருந்தப்போ 2.25%, 3.25% இப்படியெல்லாம் விகிதங்கள் இருந்தது. அதனால் நம்ம இப்போ அதை 4 ரேட்டுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால இந்த டிஃபரன்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஜிஎஸ்டியை பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் ரெவென்யூ சம்பாதிக்கணும்னு நடவடிக்கையில் அது கூடாதுன்னே சொல்லியிருக்கோம். இப்போ நீங்க சொன்னீங்க சாராயத்துக்கு வரி இல்லை என்று சீமான் போன்றவர்கள் சொல்றாங்கன்ட்டு. அப்போதே மெர்சல் திரைப்படத்துல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி ரொம்ப ஃபேமஸா போச்சு சார். உங்களுக்கு பிடித்தமான நடிகர் விஜய் அவர்கள் இப்போது சமீபத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்காம மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்காரு என்ற விமர்சனம் என்பது பாஜக காரங்க சோசியல் மீடியா தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. ஒரு திராவிடத்தினுடைய பாதையிலேயே விஜய் பண்ணிக்கிறாருங்கிற சந்திக்க உங்களுக்கு அந்த பிரமை இருக்கு விஜய்க்கு. தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிக்கு இருக்கு இந்த திராவிடியன் வாதம். அப்படின்னாலே ஹிந்து விரோதம் அப்படிங்கிற பாதையில் நம்ம பயணிக்கணும்னு. மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க, அதை பின்னால் புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் நான் பத்திரிகை நண்பர்களோட பேசும்போது கூட சொன்னேன்னா,
இந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற ஒருவர் தனி கட்சி துவங்கும் பொழுது அந்த கொள்கைகள் இருக்கிற மாநில கட்சிகளை பாதிக்கலாம், தேசிய எண்ணம் கொண்ட பிஜேபியை பாதிக்காது அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அவங்களோட குரல்லையே இவங்க ஒலிக்கும் பொழுது அதையே ஷேர் பண்ணிக்கலாம், அவர்களுடைய ஓட்டை பிரிக்கலாம். சார் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஜாமீனில் வந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து நான் என்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா மக்களை போய் சந்திச்சு வெள்ளக்காரங்க ஆட்சியில், அதாவது பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியில் என்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சோ அதை விட கொடுமை இப்போ மோடி அவர்களுடைய ஆட்சியில் நடக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததா? என்ன கொடுமை நடக்குது? எதிர்கட்சி தலைவர்களாக ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க என்று அவர் சொல்றாரு சார். என்ன மாதிரி சக்தி வாய்ந்த முதல்வரை வந்து ஜெயிலில் போடுறாங்க. நீங்கள் சக்தியே இல்லாதவர்னு 7 தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிச்சிருக்கேன், நீங்கள் 7 தோத்துருக்கீங்களே டெல்லியில். அந்த அவங்களுடைய சக்தி இன்மை தெரியலையா? இன்னைக்கு ஏன் ராஜினாமா பண்ணுறார்? நீதிமன்றம் என்னென்னலாம் சொல்லியிருக்கு, நீங்கள் ஃபைல் பார்க்கக்கூடாது, முதலமைச்சர் சேரில் உட்காரப்படாது, முதலமைச்சராக கையெழுத்து போடக்கூடாது, இந்த கேஸை பற்றி பேசக்கூடாது. இதெல்லாம் பார்த்து தான் அவருக்கே தோணி இருக்கும், இதுக்கு பேசாமல் ஜெயிலே இருந்திருக்கலாம்டா, அதனால் நம்ம முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணிவிடுவோன்னு. இதுக்கு எதுக்கு மோடியை வம்புக்கு இருக்கிறது? அதாவது என்ன நடந்திருக்கு, இவங்க இத்தனை பேரும் ஒன்று புரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும் வந்து நெருக்கடி நிலை கொண்டு வந்த பொழுது அதுக்கு எதிராக போஸ்டர் ஓட்டுறத ராத்திரி 12 மணி 1 மணிக்கு யாரும் தெரியாத சமயத்தில் போய் ஏணி வச்சு ஏறி போலீஸ் வந்து கிழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா போலீஸுக்கு பிரதான வேலையே ஆணியை வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை போஸ்டர் கிழிக்கிறது தான். அதனால் அந்த உயரத்தில் ஏணியை வச்சு கட்டிவிட்டு நாங்கள் வந்து கண்ணில் யார் கண்ணிலையும் படாமல் வீட்டுக்கு போயிடுவோம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த மாதிரியாக இந்த நாட்டில் நெருக்கடி நிலை கொண்டு வந்து அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்து அதை அசிங்கப்படுத்தின எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிண்டு அதை எதிர்த்து போராடி திரு லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணோட அழைப்பை ஏற்று 2வது சுதந்திர போராட்டத்தில் பெரும்பான்மையாக ஈடுபட்டது பிஜேபி, இது ஜனசங் அண்ட் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள். மற்ற கட்சி தலைவர்கள் ஜெயிலில் இருந்தாங்க, பிஎல்டி, சோஷலிஸ்ட்டு, ஸ்தாபன காங்கிரஸ், இந்த தலைவர்களும் உள்ளே இருந்தாங்க. ஆனால் அதிகமான தொண்டர்கள் இதில் அதுக்கு எதிராக போராடினதே நாங்கள் தான். அதனால் நாங்கள் எப்படி உரிமைகளை வந்து பறிபோக விடுவோம்? நிச்சயமாக பறிக்க மாட்டோம், பறிபோக அனுமதிக்க மாட்டோம். சமீபத்தில் திருமாவளவனுடைய ஒரு கருத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அவர் பேசிய ஒரு பேச்சு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அட்மின் பண்ணிட்டாரு. அகெயின் அட்மின் என்றாரு எல்லாருக்கும் ஞாபகம் வருது, நீங்கள் தான் சார். ஸோ அட்மின் ரொம்ப நல்லது, மறக்க முடியாத நபராக இருக்கீங்கல்ல. நீங்கள் அட்மின் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களையும் பேசப்பட்டுச்சு, உங்களை வந்து அதை வந்து நிறைய விமர்சனம் செஞ்சாங்க. ஆனால் திருமாவளவன் வந்து அட்மின் சொல்லிட்டாரு, ஆனால் அவருக்கு அவ்வளோ விமர்சனம் வரல. இது என்ன சார் காட்டுது? அது இந்த சோஷியல் மீடியா மேனிப்புலேட் பண்ணுற செக்ஷன் ஆக்டிவாக இருக்குது. உண்மையாகவே சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறவங்க அதிகம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா உள்ளபடியே நான் என்னோட அந்த பதிவு என்னது இல்லை, அட்மின் தான். அதை வந்து உண்மையை ஒழுங்காக ஏற்றுக்கொண்ட தலைவர் யார் தெரியுமா? திரு வைகோ அவர்கள் தான். ஏன்னா அவர் சொன்னார், நிச்சயமாக இது ஹெச் ராஜா போட்டிருக்க மாட்டார், ஏன்னா ஹெச் ராஜா போட்டிருந்தால் ஈவேரா என்று குறிப்பிட்டிருப்பார், பெரியார் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதனால் நிச்சயமாக இது ராஜா பண்ணியிருக்க மாட்டார், அவரோட பதிவாக இருக்காது, அட்மின் தான் போட்டிருப்பார் அப்படின்னு அவரே சொன்னார். அது அட்மின் போட்டது தான். நான் போட்ட கருத்து எப்படி சார் பார்க்குறீங்க? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சரிங்கிறேன். நான் போட்டு விட்டு அதை நீக்குவதற்கான காரணம் என்ன? ப்ரெஷர் நீக்கியது, ப்ரெஷர் வந்திருக்கும், பயந்து போயிருப்பார், அது வேற. ஆனால் அந்த டிமாண்ட் பெர்சி நான் ஆதரிக்கிறேன். காரணம் என்ன? இப்போ அவங்க 2 சொல்கிறாங்க. ஒன்று, கூட்டணி அரசாங்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு. ஆனால் 5 ஆண்டுகள் தேசிய அளவில் 1999 2004 வரை வாஜ்பாய் அவர்கள் கூட்டணி ஆட்சி சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. அதனால் கொடுக்க முடியாது, அது நிலைக்காதுங்கிறது அனதர் நெரேட்டிவ். அது முடியும். 2வது, அப்போயாவது 99 எங்களுக்கு வெறும் 181 எம்பிக்கள் தான். ஆனால் 2014 அண்ட் 19 2014 283 பேர், 19 303 பேர். பிஜேபிக்கு மட்டும் தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட நாம் கூட்டணி கட்சிகளையும் மந்திரி சபையில் சேர்த்து கொண்டு அதிகார பகிர்வு என்பதை நாம் ஏற்றிருந்தோம். இது மட்டும் கேட்டுக்கிறேன், கூட்டணி அரசாங்கத்தால பெரும்பான்மையும் தேச நலன் கருதி நிறைய டிசிஷன் எடுக்க முடியாது என்பது ஒரு பொதுவான கருத்தா இருக்கு சார். இப்போ வாஜ்பாய் அவர்களுக்கு பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு, எல்லாத்தையும் கேட்டு ஒவ்வொருத்தரையும் பேசி அவங்கள்ட்ட கன்சென்சஸ் வாங்கி பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் நரேந்திர அவர்களுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை இல்லையா? ஸோ கூட்டணி அரசாங்கத்தை கம்பேர் பண்ணும்போது தனிப்பெரும்பான்மையாக இருக்கும்போது நாட்டு நலன் கருதி நிறைய டிசிஷன் எடுக்கலாம் இல்லையா? நீங்கள்
அப்போ அட்டல்ஜி அவர்கள் கவர்மெண்ட் இருக்கிறதே கண்டென்ஷியஸ் இஷ்யூஸை நாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நேர்மையான நல்ல நிர்வாகம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம விட்டால் இந்த என்டிஏ விட்டால் வேறு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 வாஜ்பாய் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணாமல் மினிஸ்ட்ரி ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஒரு ஹாச் பாச் அலையன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. அது நிலையாக இருக்க முடியல இல்லை. அதனால் நாம் என்ன செய்தோம், கண்டென்ஷியஸ் இஷ்யூஸை விட்டுட்டு நாம் காமன் மினிமம் ப்ரோக்ராம், அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் உள்ளபடியே டிராஃப்ட் பண்ணி அதை செயல்பாட்டுக்கும் கொண்டு வந்தோம். அது பெரும்பான்மை இல்லாத பொழுது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் அந்த மாதிரியாக பேசுகிறாங்க. ஆனால் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஏற்றுக்கிறார், திரு நிதிஷ்குமார் அவர்களும் ஏற்றுக்கிறார். ஏன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி உச்சநீதிமன்றமே 3-4 முறை திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கிறத ஏன் அரசாங்கம் செயல்படுத்தலை அப்படின்னே பல தடவை கேட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம செய்யவும் முடியும் அப்படின்னு நமக்கு அனுபவம் இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கட்டும், இல்லை வக்ஃப் பில் இப்போ பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஸ்மூத்தாக போகும் நம்புறீங்களா சார்? இந்த வக்ஃப் பில்லே பாஸ் ஆகுங்கிறேன்னா ஏன்னா டிடிபி ஆதரவு தெரிவிச்சிருச்சு, ஜேடியு தெரிவிச்சிருச்சு. ஆமாம், ஸோ ராஜ்யசபாவில் பெரும்பான்மை வந்துடுச்சு. ஏன்னா ராஜ்யசபாவில் எதிர்கட்சிகள் எம்பிக்கள் ராஜினாமா பண்ணி பிஜேபி ஆட்சியில் இருக்கிற மாநிலங்கள்ங்கிறதுனால உங்களுக்கு ராஜ்யசபாவில் பை எலெக்ஷன் சொன்னால் சிம்பிள் மெஜாரிட்டி ஓட்டு இருந்தால் போதும். அது இல்லைன்னு சொன்னால் மொத்தமாக இப்போ தமிழ்நாட்டில் 6 பார்லிமெண்ட் ராஜ்யசபா எம்பிக்கும் தேர்தல் நடக்குன்னா 36 சொச்சம் ஒரு எம்பிக்கு போகணும், 36 to 37. அது இருந்ததுன்னா ஒருத்தர் வரலாம். அதுக்கு கீழே குறைஞ்சதுன்னா அடுத்தவர், நம்ம 32 இருந்தால் கூட அடுத்தவர் வந்து ஜெயிச்சிருவார். இப்போ அது நம்ம மாதிரி என்னாச்சு எல்லா மாநிலங்களிலும். அதனால தான் 12 சீட்டுக்கு பிஜேபி 9, என்டிஏ 2, காங்கிரஸ் 1. ஆகவே அந்த மாதிரியாக வந்திருக்கிறதுனால இப்போ ராஜ்யசபாலையும் பெரும்பான்மை இருக்குது நமக்கு. ஸோ வி டோன்ட் நீட் டு பாதர். நான் என்ன பயப்படுறாங்க சார், எப்போ வேணா விட்ரா பண்ணிடுவாங்க, இந்திய அரசாங்கம் கவிழ போகுது, மல்லிகார்ஜுன கார்கேலேருந்து ராகுல் காந்தி அவர்கள் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எப்போ வேணா இந்த ஆட்சி கவிழும், எங்களுடைய ஆட்சி எப்போ வேணா வரலாம், அடுத்த 5 ஆண்டுகள் நிலைக்காது என்று தொடர்ச்சியாக சொல்லும்போது ஒரு அச்சம் மக்கள் மத்தியில் இயல்பால ப்ரெஷர்லேயே வச்சுருக்காங்க. பஞ்சதந்திர கதை ஒன்று இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. அதில் பழம் தொங்கிக் கொண்டு இருக்கு, எப்பொழுது வேண்டுமானாலும் விழும்னு நரி பின்னாடியே போச்சு. ஆனால் ஒரு நாள் கூட அந்த பழம் விழலை, நரி ஏமாந்து போச்சுன்னு கதை வரும். அது என்ன பழம் என்ன ஏதுங்கெல்லாம் நாம் இப்போ உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி கதையாக போகும் ராகுலுக்கும் மல்லிகார்ஜுன கார்கேக்கும். ஏன்னா 181 பேரை வச்சுக்கிட்டு பிஜேபி 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி இருக்கும்னா அந்த கட்சிக்கு அந்த சமயத்தில் கூட மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளராக இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த அல்லது இதோடு ஈடுபட்ட அனுபவம் உள்ளவர். அதனால் நாம் மோடி அவர்களை குறைச்சி மதிப்பிடவே தேவையில்லை. காரணம் அந்த அனுபவமும் இவருக்கு ஆஸ் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் ஆஃப் ரூலிங் பார்ட்டி இருந்தது. அதனால் நிச்சயமாக இவங்க வந்து நரி மாதிரி பழம் விழும்னு பின்னாடியே போயின்னு இருக்கலாம். ஓகே சார், அவ்வளோ. இன்னொரு குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, நிறைய பத்திரிகைகளில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனசஞ்சலம் இருக்குது, அதனால் ஆர்எஸ்எஸ் வந்து மோடி அமித்ஷா கூட்டணி வந்து விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் பரவிக்கிட்டு இருக்குது. அது உண்மையா சார்? பாருங்களேன், நாட்டை பாதிக்கின்ற விஷயங்கள். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் ஒருத்தர் இருக்காருன்னா இந்த அரசு பற்றி நாம் வந்து ஒரு லிமிட்டுக்கு தான் கட்சியின் உறுப்பினர் பேச முடியும், கட்சி கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் வெளியில் இருக்கிறவர் அவரோட கருத்தை சொல்ல முடியுமா, முடியாதா? இப்போது ஐடியாலாஜிக்கல் ஃபேமிலி தான் நம்ம வந்து ஆர்எஸ்எஸ்ஸு, பிஜேபி, அந்த மற்ற தேசிய அமைப்புகள். ஆனால் அதே சமயத்தில் நீதி தனித்தனி, நிதி ஏற்பாடாக இருக்கட்டும், பைலாவாக இருக்கட்டும், தனித்தனி. தே ஆர் ஆல் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அதனால் கருத்து சொல்வதற்கு ஆர்எஸ்எஸ் லீடர்ஸுக்கு ரைட் இருக்கா இல்லையா? இருக்குது, கைடு பண்ண கூட இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறதுல எங்கே பிரச்சனை இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், இது கவுந்துரணும் அப்படின்னு இருக்கிற விஷஃபுல் திங்கிங் இருக்குல்ல, அவர்களெல்லாம் இது ஒரு இஷ்யூவாக நினச்சிப்பாங்க. நான் வந்து 1964 ஆர்எஸ்எஸ் ஷாக்கா போக ஆரம்பித்தவன். 60 வருஷம் ஆச்சு இன்றைக்கி. எனக்கு எதுவுமே தப்பாக தெரியலையே, எனக்கு எதுவும் முரண்பாடாக தெரியலையே.
தெரியாது. இல்ல எப்போ முரண்பாடு சொல்றாங்கன்னா சார், ஜேபி நட்டா அவர்களே சொல்றாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு காலத்துல ஆர்எஸ்எஸ் தேவை எங்களுக்கு இருந்தது, இப்போ நாங்க சுதந்திரமாக இண்டிபெண்டா செயல்பட ஆரம்பிச்சிட்டோம், இனியும் ஆர்எஸ்எஸ் தேவை இல்லை என்று தேர்தலுக்கு முன்னாடி சொன்னதுனால தான் சார் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக சர்ச்சையாக சொல்றேன். அதில் நான் உள்ளே போகவே விரும்பலை. ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இப்போ பேசியிருக்கிறத எந்த பிஜேபி லீடர்ஸும் ஒன்றும் தப்பாகலான்னு நினைக்க மாட்டாங்க. காரணம் 60 ஆண்டு கால அனுபவம் இருக்குது. அதனால் இதே மாதிரியான கருத்துக்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆர்எஸ்எஸ் நேரடியாக தேர்தலில் ஈடுபட்டதே 77 தேர்தல் தான். ஏன்னா அன்னைக்கு திருமதி இந்திரா காந்தியின் ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும், சர்வாதிகார ஆட்சி, அதுவும் கான்ஸ்டியூஷனல்லி ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக அந்த அம்மா கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மக்கள் சக்தியை வச்சு அவங்களுக்கு கீழே இறக்கலைன்னா ஜனநாயகம் இருக்க முடியாது. அதனால் அப்போ தான் ஆர்எஸ்எஸில், ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ் ஷாக்கா முகேஷ் ஷாக்கா இருந்தவன். அதுக்கப்புறம் 84லேருந்து ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை 3 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கேன். அதனால் சொல்கிறேன்னா என்னோடய அனுபவங்களின்படியும் இந்த நாம் உள்ள பிஜேபியில் இருந்தும் செயல்பட்டு கொண்டு இருக்கோம், ஆர்எஸ்எஸில் ஒரு விபாக அளவில் நிர்வாகியாக இருந்திருக்கோம். அதனால் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அவர்களுடைய கருத்து எண்ணங்கள் சொல்லியிருக்காங்க, அதை நாம் உள்வாங்கி கொண்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் 1 கோடி என்று இலக்கு வச்சிருக்கீங்க மெம்பர்ஷிப். ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உங்கள்கிட்ட கேட்குறேன், எப்படி போயிட்டு இருக்கு சார் மெம்பர்ஷிப் கேம்பெயின்? இப்போ மெம்பர்ஷிப் கேம்பெயின் இன்னி வரை சொல்லலாம் வந்து முழு திருப்தி கொடுத்ததுன்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்ன, எல்லாரும் விநாயகர் சதுர்த்தியில் ஈடுபாடாக இருக்காங்க. நீங்கள் அது ஒரு உணர்வுபூர்வமானது. தமிழ்நாட்டில் முதல் முறை விநாயகர் சதுர்த்தி இந்து முன்னணி பொது விழாவாக கொண்டாட முடிவெடுத்த பொழுது எங்கள் வீட்டிலையே களிமண் கொண்டு போட்டு ஒரு பாட்டரை கூட்டின்னு வந்து விநாயகர் செஞ்சு நாம் பண்ணி கொண்டு இருந்தோம், அந்த மாதிரியான ஸ்டேஜிலேருந்து. ஆகவே இதில் எல்லா ஆக்டிவிஸ்ட்டுக்கும் ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். அதனால் அதில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. அது இன்னிலேருந்து அதுவும் மாறுது. நேற்றைய முன்தினம் திருச்சியில் ஸ்டேட்டு கோர் கமிட்டி மீட்டிங்கும் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் நாம் எல்லா சீனியர் லீடர்ஸும் ஒரு மாவட்டமாக போகணும். போய் அவங்க அங்கே இருக்கக்கூடிய இந்த 2 சக்தி கேந்திரம், அதாவது ஒரு 10 பூத்து ரஃபா, சில இது 9 இருக்கலாம், சில இது 11 இருக்கலாம். ஆகவே 2 சக்தி கேந்திரத்துக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டிருக்கோம். அவர்கள் கீழே டூர் ஆரம்பிச்சிருக்காங்க. வித்தின் 1 வீக் நாம் இலக்கை நோக்கி பயணிக்கிறோங்கிற ஒரு ஸ்டேஜ் நாம் அடைய முடியும். இதுவும் போன கேள்வியோட தொடர்ச்சி தான் சார். அதாவது இப்போ வந்து 1 கோடி பேரை சேர்க்கணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த கேள்வி வந்து உங்கள்கிட்ட தான் கேட்டால் தான் சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா பல வருடங்களாக தமிழக பாஜகவோட முகமாக இருக்கிறவங்க நீங்கள். ஸோ நீங்கள் ஆரம்பித்த போது தமிழக பாஜக அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்ச உறுப்பினர்கள் தான் கொண்டதாக இருக்கும். இப்போ 1 கோடியை டார்கெட் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் 2014 31 லட்சம் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னொரு இதோட சேர்த்து வச்சுக்கோங்க, நீங்க பார்த்ததற்கும் இப்போதைக்கும் பாஜகவிற்கான அக்செப்டன்ஸ் எப்படி கூட இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு பெரிய அளவில் நம்ம பேசினா கூட அப்போ முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் நீங்கள் 2014லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒன்று மோடிஜி புதுசாக வராருன்னு ஒரு உற்சாகம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இட் இஸ் நாட் 2019 கூட தமிழ்நாடு கேரளாவில் மட்டும் ராகுல் காந்தி பவருக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இந்த 24 அது இல்லை. நிச்சயமாக காங்கிரஸ் சர்க்கார் இல்லை அப்படின்னு நம்ம மாநிலத்தை நினச்சாங்க. அதனால் இந்த முறை நமக்கு கணிசமாக 50 லட்சம் ஓட்டு கிடச்சிருக்கு. இப்போ நாம் அதை ரெட்டிப்பாக்கிறதுக்கு நினைக்கிறோம், அவ்வளவுதான். நிறைய ஓட்டுகள் கிடைச்சாலுமே, அதிக சதவீதமான ஓட்டுகள் கிடைச்சாலுமே இந்த 40 தொகுதி திமுக ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது, அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது நான் தேர்தலுக்கு முன்னாடி கூட பேசியிருக்கேன். அதாவது சீட்டு எண்ணிக்கையில் நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நினச்சா 2 விஷயங்கள் தேவை. ஒன்று அலை, 2வது அமைப்பு. இந்த 2மே இருந்தால் தான் அது கிடைக்கும். இல்லைன்னா என்ன, 2ல் 1 இல்லைனாலும், ஒன்று அலை இருக்குது அமைப்பு இல்லை, இல்லை அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அலை இல்லை அப்படின்னாலும் என்ன ஆகும்னா ஓட்டு எண்ணிக்கை கூடும், அது சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. இப்போ நாம் பார்த்தது நம்ம அனுபவத்தில் பூத் அளவில் ஸ்ட்ரக்சரை இன்னும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் இந்த நமக்கு
இட்ஸ் காட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டம். ஏன்னு சொன்னால் 2-3 விஷயங்கள் ஒரே சமயத்தில் நடக்க இருக்குது. ஒன்று, நாம் உறுப்பினர் கட்சியின் விதிமுறைப்படி புதுப்பித்தல். ஏன்னா 6 வருடத்துக்கு ஒரு முறை எல்லாருமே அகில இந்திய தலைவர்லேருந்து எல்லாரும் அவனுடைய மெம்பர்ஷிப் காலத்தை புதுப்பிக்கணும். ஒன்று. 2வது, எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் பட்டியல் ரிவிஷன் பண்ணுறாங்க. போன தரம் தேர்தல் பொழுது பார்லிமெண்ட் தேர்தலில் அந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. நிறைய வாக்காளர்கள் பேர் வந்து வாக்காளர் பட்டியலேருந்து கடைசி நிமிஷத்தில் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்போ அவங்கள நீங்கள் உங்கள் பேர் இருக்கா பார்த்துட்டிங்களா, நம்ம மெம்பர்ஷிப் சேர்க்கும் பொழுதே அதையும் சேர்த்து கேட்கலாம். நம்ம அந்த குறிப்பும் கொடுத்துருக்கோம், வாக்காளர் பட்டியலில் இருக்கீங்களா பாருங்கன்னு. 3வது என்னன்னு சொன்னால், உள்ளாட்சி தேர்தல் 3 மாதத்துக்குள்ளே எப்படியும் வந்துடும், டிசம்பருக்குள்ளே. ஆக அதுலேயும் நாம் இப்போவே நம்மளுடைய அமைப்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது மூலமாக உள்ளாட்சி தேர்தலுக்காகவும் நம்மளை தயாரித்து கொள்ள முடியும். அதனால் இந்த 3 ஒன்றா வந்திருக்கிறதுனால ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட போவதாக அறிவிச்சிட்டிங்க. ஆல்ரெடி 2020 இருக்கிற என்டிஏவோட அப்புறம் 2026 என்டிஏ என்ற தனி கூட்டணியாக அமைத்து போட்டியிடுவோம் என்று ஆல்ரெடி அண்ணாமலை அவர்கள் மேடையிலேயே பேசியிருந்தாரு. திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி என்ற ஒரு ஃபிளெக்ஸ் இருக்கு. இந்த பக்கம் அதிமுகவுக்கு ஆண்ட கட்சி, நாங்கள் தான் ஆல்டர்னேட்டிவ், திமுக எல்லாம் நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு ஃபிளெக்ஸ் இருக்கு. பாஜக என்ன ஆல்டர்னேட்டிவ், என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போக போறீங்க நினைக்கிறேன் சார்? மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள், அது மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் தான் போய் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அது இந்த மெம்பர்ஷிப் கேம்பெயின் மூலமாக, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த பணியும் உங்களுக்கு இருக்குங்கிறத வலியுறுத்த முடியும். ஒன்று. ஏன்னா நமக்கு பெரிய பலமே இன்றைக்கி மாநில அரசாங்கத்தினுடைய மக்கள் நல திட்டங்கள்னு அவங்க இந்த வீட்டுக்கு 1000 ரூபாய் மாதத்துக்குங்கிறது தவிர வேறு என்ன திட்டம் இருக்குது? இலவச பேருந்துங்கிறாங்க. அப்புறம் முதல்வன், புதுமை பெண். இலவச பேருந்துன்னு சொன்னால், பேருந்தில் உட்காந்துருக்கும் பொழுது எல்லாரும் கண்ணாடிக்கு வெளியில் பார்த்துட்டே இருக்காங்க, டயர் எப்போ கழண்டு ஓடும். சரி, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு படி கூட இல்லைங்க. தாய்மார்கள், வயதானவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்குறாங்க. வந்து கூரை பிச்சுட்டு போகிறது. போக்குவரத்து துறையினுடைய 300க்கும் மேற்பட்ட பணிமனைகள் இருக்குது. எல்லாமே அடமானத்தில் இருக்குது. 25,000 கோடிக்கு மேல் நஷ்டத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த அரசாங்கத்தால், இப்போ தான் ஒரு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அபஸ்வரம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டை திவாலாக்கி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறதுங்கிறது எவ்வளோ நாளைக்கு போடும்? இல்லை, இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் தமிழகத்திற்கு பாஜக ஆல்டர்னேட்டிவ் என்ன பாஜக தமிழகத்துக்கு கொடுக்க முடியும்? மக்கள் நல திட்டங்களுக்கு முன்மாதிரி மத்திய அரசு. மாநிலத்தில் ஆட்சி அமைத்தால் என்ன கொடுக்க முடியும்னு நீங்கள் சொல்றீங்கன்னா மக்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? அதனால இல்லை, அதான் சொல்கிறேன் நான். முதல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையே நேர்மையான ஊழலற்ற அரசு. 2வது, மக்களுக்காக டெடிகேட்டட் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். இன்றைக்கி எந்த ஒரு இலாக்காவாவது சரியாக செயல்படுதா? 294 பொறியியல் கல்லூரிகளில் 980 பேராசிரியர்கள், 1க்கு மேற்பட்ட கல்லூரிகளில் ஆசிரியர்களாக இருக்காங்க. கேவலம் இல்லையா? இந்த ஒரு விஷயத்துக்காக மாத்திரம் பொன்முடி ராஜினாமா பண்ணணும். நீங்கள் அதே மாதிரி பள்ளிக்கல்வி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 1300க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை 2 இலக்கமே இல்லை. இட் இஸ் இன் சிங்கிள் டிஜிட், 9 பேருக்கு கீழே. ஏன் இந்த அவல நிலை? ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் ஒருத்தர், ஆசிரியர் 2 பேர், பாடம் சொல்லி கொடுக்க ஒருத்தர், ஹெட்மாஸ்டர் ஒருத்தர். இந்த மாதிரி அரசு பள்ளிக்கூடத்தில். அது தவிர பல பள்ளிக்கூடங்கள் கூரை கீழே விழுற மாதிரி இருக்குது, இல்லை மாணவர்கள் மரத்தடியில் படிக்கிறாங்க. நான் ஏற்கனவே போக்குவரத்து துறை சொல்லிட்டேன். இப்படி ஒரு துறையும் மிக மோசமான நிலையில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மாற்றம் வேணுங்கிற எண்ணம் மக்களுக்கு உருவாகும். அந்த மாற்றம் பிஜேபி தான் என்ற எண்ணம். அதுதான். ஏன்னு சொன்னால் ஏடிஎம்கே இப்போது 12 தொகுதிகளில் நம்ம வேட்பாளரை விட கம்மியாக ஓட்டு வாங்கி பின்னுக்கு வந்திருக்காங்க. 13 தொகுதிகளில் வந்திருக்காங்க. ஆக அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஏடிஎம்கே வேறு யாரும் அவங்களுக்கு போவாங்கன்னு ஒரு உறுதி இல்லை. அப்படி இருக்கிற மக்களே நினைப்பாங்க ஏடிஎம்கே ட்ரைட் அண்ட் டயர்டு, அப்படி கூட மக்கள் முடிவு எடுக்கலாம். ஏற்கனவே இவர்களை நாம் பார்த்துருக்கோம், டிஎம்கேயை பார்த்து கொண்டு இருக்கோம். அதனால்
மாற்றம் வேணும்னு சொன்னால் அது பிஜேபியாக இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வரும். சார், நீங்கள் காரைக்குடிக்காரு, உங்கள் ஊர் பக்கத்தில் குன்றக்குடியில் அந்த சுப்புலட்சுமி அப்படிங்கிற ஒரு யானை வந்து விபத்தில் உயிரிழந்திருக்கு. ஸோ இது வந்து தமிழக அளவில் மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுத்துருக்கு. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதுக்கு யார் மேலே குற்றம் சார்? நான் இது பற்றி ஏற்கனவே பொதுக்கூட்டத்திலே பேசிட்டேன். குற்றம்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோடது குற்றம் இருக்குது. ஏன்னா யானை இருக்கிற இடம் கான்கிரீட் கட்டடத்துக்கு கீழே தான் இருக்கணும்னு ரூல் இருக்குது. அதை அவர் ஏன் ஃபாலோ பண்ணலை, அதை என்ஷூர் பண்ணலை அப்படிங்கிற குற்றம் இருக்குது. அதை விட சென்டிமெண்ட்டாக நான் சொல்கிறேன். சில நம்பிக்கைகளை இவங்க மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. இல்லை, நம்பிக்கை தான். ஆண்டவனே இல்லைன்னு சொல்கிற நாத்திய கும்பலை உள்ளே கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் அது பாதிக்க தான் சார் தெரியும். அதுதான் சுப்புலட்சுமிங்கிற அந்த 50 ஆண்டு இருந்த யானை நகரத்தார் சமுதாயத்தினர் கோவிலுக்காக கொடுத்தது. இறந்தது காரணமே இந்த வீரமணி கூட்டத்தை உள்ளே கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டது தான் காரணங்கிறது என்னோட நம்பிக்கை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 3 மாத காலம் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உங்களுக்கு என்று ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது செய்யணுங்கிற ஒரு இலக்கு, ஏதாவது ஒரு வந்து சூழ்நிலை இட் இஸ் கட் அவுட் ஃபார் மை ரோல். ஐ எம் அன் ஆர்கனைசேஷன் மேன் ரைட் ஃப்ரம் தி பிகினிங். ஏன்னா 1993 நான் ஸ்டேட்டு எலெக்ஷன் கமிட்டியில் இருக்கேன், மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் இருக்கேன், பாதி தமிழ்நாடுக்கு அமைப்பில் பொறுப்பாளராக இருந்திருக்கேன் 95 to 99. ஆகவே இந்த காலகட்டத்தில் என்னோட ஸ்பெஷல் சப்ஜெக்டு பூத் அளவில் கட்டமைப்பு உருவாக்குறது, அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் அது தவிர இந்த அரசாங்கத்தினுடைய அன்றாட ஃபெயில்யூஸ் இதை நாம் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டியது, இது 2ஐயும் செஞ்சிட்டோம். ஓகே சார், எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவில் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.